இன்னைக்கு எந்தெந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து DLF. ஸோ DLF என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல இது வந்து நம்பர் 1 கம்பெனி. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெவென்யூ வந்து 99% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஃபிளாட்லாம் வித்துருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிரீமியம் செக்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க. ஸோ பிரீமியமான ஃபிளாட்லாம் விக்கிறவங்க. ஸோ இவங்க ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1362ல இருந்து 2717 நெறையாவே ஏறியிருக்கு. நெட் ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா வந்து 18% வந்து மேல ஏறியிருக்கு. 645 crore இருந்து 763 crore வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் நாளைக்கு வரும். நாளைக்கு என்ன அப்படி நல்லா தான் ஏறும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து Bosch. ஸோ Bosch பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெறைய செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ இது வந்து கிச்சன் அப்ளையன்ஸஸ் பிளஸ் வாஷிங் மிஷின் அதாவது ஹோம் ப்ராடக்ட்ஸ்ல நெறையா இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிவ் அதாவது ஆட்டோமொபைல் செக்டர்ல இருக்கிற ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4316 வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4788 வந்திருக்கு. 11% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 1115 முன்னாடி பார்த்தீங்கன்னா 465 இருந்துச்சு. 139% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நாளைக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீ சிமெண்ட். ஸோ ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பர் 3 கம்பெனி. அதாவது நம்பர் 3னா நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பர் 3. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா பிர்லா குரூப்போட அல்ட்ராடெக் சிமெண்ட். அதுக்கடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடானியோட ஏசிசி சிமெண்ட்டும், அப்புறம் அம்புஜா சிமெண்ட்டும். ஸோ இது செகண்டு. ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 3ல இருக்காங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5123ல இருந்து 5280 3% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 130% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 278 crore இருந்து 642 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சு. ஸோ இவ்வளோ நல்லா ரிசல்ட் வந்திருக்கு. பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள ரிசல்ட் வந்துச்சு. டப்புன்னு கீழ விழுந்து, மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சீமென்ஸ் எனர்ஜி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் அதாவது லைக் அடானி பவரு, அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவரு. ஸோ இந்த மாரி ப்ரொடியூஸ் பண்றவங்க என்டிபிசி, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றவங்க அவங்களுக்கு இந்த டர்பைன்லாம் உருவாக்கி தருவாங்க. ஸோ இது வந்து டர்பைனு. இது வந்து அவங்களோட ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு. ஸோ கேஸ் டர்பைன் இருக்கும். அதுக்கடுத்து ஜெனரேட்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பவர் பிளான்ட்ஸ்லாம் வந்து இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீமென்ஸ் எனர்ஜி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1784 முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 1484 இருந்துச்சு. ஸோ 20% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 142ல இருந்து 262 இன்கிரீஸ் ஆயிருக்கு. 84% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் வந்து நாளைக்கு தெரியும். மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போது எதுவும் ரிசல்ட் வரல. ஸோ நாளைக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேரிக்கோ. மேரிக்கோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எஃப்எம்சிஜி பிராண்டு. ஸோ எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு. ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேராசூட் கோகோனட் ஆயில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சஃபோலா ஆயிலு, ஈட்டிங் ஆயிலு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸு. அதுக்கடுத்து இந்த செட்வெட் சென்ட்டு, ஜெல்லு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2643 இருந்துச்சு. இந்த தடவ 3259 crore வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 464 crore இருந்து 504 crore இந்த தடவ வந்திருக்கு. இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சு. 230 கிட்ட வந்துச்சு. ஸோ ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அப்படியே மேல ஏறிருச்சு. ஸோ ஓரளவுக்கு ₹20 மேல ஏறியிருக்கு. ஸோ அதுக்கடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்சியல் சர்வீஸ்ல இருக்காங்க. ஸோ ஃபைனான்சியல் சர்வீஸ்ல வந்து நெறையா சர்வீஸ் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல இருப்பாங்க. பிளஸ் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபைனான்சியல். ஸோ இதில என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங்னா நீங்க பேங்க்ல என்ன செய்வீங்க, டெபாசிட் பண்ணுவீங்க அமௌண்ட்ட. பட் இதில நீங்க டெபாசிட் பண்ண தேவையில்ல. அவங்களோட அமௌண்ட்ட வச்சேவும் அவங்க லோன் குடுத்து அவங்க அப்படியே அவங்க மணிய வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸு, அப்புறம் என்பிஎஃப்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஃபைனான்சியல் செக்மெண்ட்ல வேலை செய்றவங்கள ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் அசெட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அசெட் மேனேஜ்மென்ட்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஃபைனான்சியல் சர்வீஸ்ல இருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலு. இவங்க 10% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ. 10,258 crore இருந்து 11,333 crore. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அதுவும் 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 758 crore இருந்து 835 crore. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சு. இந்த கம்பெனி அதாவது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 11% வந்து இன்கிரீஸ் ஆச்சு ஷேரு. இன்னைக்கு மட்டும். ஸோ
ஓரளவுக்கு நல்லாவே ரொம்ப நல்லாவே ரிசல்ட் பிடிச்சிருந்துச்சு போல. ஸோ கிட்டத்தட்ட இங்கனக்குள்ள வந்துச்சு. நல்லாவே மேலே ஏறியிருக்கு. ஸோ அதுக்கடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து டாடா இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட் மட்டும் தான் செய்வாங்க. ஸோ இன்வெஸ்ட் மட்டும் தான் செய்வாங்க. வேற லோன் குடுக்குறது அந்த மாரி ஃபைனான்சியல் செக்மென்ட்ல அவ்வளவா எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனது லிஸ்ட் ஆன ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாத கம்பெனியும் ஷேர்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில வர ப்ராஃபிட் அதாவது அவங்க என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சும்மா ஒரு 5 மாசம், 6 மாசம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், 5 வருஷம் அந்த மாரி ஹோல்டு பண்ணி அப்புறமேல் விக்கிற கம்பெனி இவங்க. ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து, என்னைக்கா ஒரு நாள் 10,00,00,000 இருக்கும். ரெவென்யூ சொல்றேன். 10,00,00,000 இருக்கும். அதுக்கடுத்து 20,00,00,000 இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 145,00,00,000 வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் மேல ஏறியிருக்கு. ஏன்னா, இந்த தடவ கொஞ்சம் நெறைய ஷேர் வந்து வித்திருப்பாங்க. முன்னாடி கம்மியா வித்தனால 10,00,00,000 ரெவென்யூ வந்திருக்கு. 20,00,00,000 ரெவென்யூ வந்திருக்கு. இந்த மாரி இந்த கம்பெனி இவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 142 முன்னாடி இருந்துச்சு. போன இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா வந்து 142 முன்னாடி இருந்துச்சு. இப்ப 145. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வர்றது தான் இவங்களுக்கு பெரிய விஷயம். ஸோ 11.6% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன்னா, அவங்க ப்ராஃபிட் வந்தா மட்டும் தான் வைக்கிறவங்க. 5 டூ 6 இயர்ஸ் மாரி இந்த மாரி ஹோல்டு பண்ணி அப்புறமேல் விக்கிறவங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட் வேற குடுத்துருக்காங்க. ஸோ 1 ஷேர் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, 10 ஷேர் உங்களுக்கு கிடைச்சிரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்கள்ட்ட 11 ஷேர் இருக்கும். ஸோ அதே மாரி நீங்க நெறைய ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி வந்து 10 ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்துச்சு. 12 மணி கிட்ட வந்துச்சு. ரிசல்ட் நல்லா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மேலே ஏறிருக்கு. அப்புறம் மேலே ஏறியே வந்து குளோஸ் ஆயிருச்சு. அதுக்கடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து அவுரோபிந்தா ஃபார்மா. ஃபார்மாலயே பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஃபார்மா பேருனாலே நம்ம மெடிசின் ரிலேட்டட் தான். ஸோ மெடிசின் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7567 முன்னாடி இருந்துச்சு. இப்ப வந்து 7868 4% வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 919லேருந்து 825 10% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோனா காம்ஸ்டார். ஸோ சோனா காம்ஸ்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் நம்ம ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ல உள்ள இருக்கிற பார்ட்ஸ்லாம் நெறையா இருக்கும். அந்த பார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்றவங்க தான் வந்து சோனா காம்ஸ்டார். ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7.6% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ. 767 இப்ப வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 831 இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 124 crore இப்ப வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 154 crore வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கஸ்டமர் ஓரளவுக்கு நெறைய பெரிய கஸ்டமர்லாம் இருக்காங்க. ஸோ Tesla மாரி கார்லாம் வந்து அவங்க வந்து பார்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்றவங்க. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BEV காம்போனன்ட் சேல் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ BEVனா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியா வித்திருக்கு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. கம்மியா மேனுஃபேக்சர் ஆனால பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாரி ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சாய் நெரோலாக் பெயிண்ட்ஸ் லிமிடெட். ஸோ நெரோலாக் பெயிண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய ஆடெல்லாம் வரும். ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலே தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2162 வந்து இப்ப வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2133 இருந்துச்சு. 1.4% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 220 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 230 இருந்துச்சு. -4% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டியூலக்ஸ் பெயிண்ட். ஸோ டியூலக்ஸ் பெயிண்ட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து அக்ஸோனோபல் இந்தியா அப்படிங்கிற பேர்ல வரும். ஸோ இவங்க ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து 995 முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 1036 4% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 91 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 114 இருந்துச்சு. 20% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட் வேற குடுத்துருக்காங்க. 156 பெர் ஷேர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்கட்ட வந்து அக்ஸோ இந்தியாவோட ஷேர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ₹156 டிவிடெண்ட் வந்து 11 12ஆம் தேதிகிட்டயோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்குள்ள வந்து குடுத்துருவாங்க. ஸோ இவங்க ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள வந்துச்சு. ஒரு 2 பிஎம் கிட்ட வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்தனால கொஞ்சம் மேல ஏறி கொஞ்சம் ரிட்ரேஸ்மென்ட் ஆயி அப்புறம் கொஞ்சம் மேலேயே வந்து குளோஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏத்தர் எனர்ஜி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டிய மேனுஃபேக்சர் பண்றவங்க. ஓலா ஸ்கூட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இப்ப டிவிஎஸ், அப்புறம் பஜாஜ் இந்த மாரி புதுசா இறங்கியிருக்காங்க. பட் அதே மாரி ஏத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 644 crore வந்து ரெவென்யூ 360 முன்னாடி இருந்துச்சு. நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா, 183 crore முன்னாடி இருந்துச்சு. ஸோ இந்த தடவ பார்த்தீங்கன்னா 178 crore. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து Zomato, Swiggy மாரி கம்பெனி. ஸோ இப்ப இவங்களுக்கு ரெவென்யூ தான் ரொம்ப முக்கியம். ரெவென்யூ நல்லா இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பெனி ப்ராஃபிட்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வருதா? வரலையா? அப்படின்னு பார்ப்போம். பட் இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஏன்னா ரெவென்யூ தான் இம்பார்ட்டன்ட். ரெவென்யூ இம்பார்ட்டன்ட் இருக்கிறனால தான் வந்து ஓரளவுக்கு ஷேர் வந்து மேல ஏறியிருக்கு. ஏன்னா ரெவென்யூ இன்கிரீஸ் ஆறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.